ஹலோ நர்ஸ் சொல்லுங்கள். நான் கேபினுவில் தான் நர்ஸ் இருக்கேன். புது பேஷண்ட்டா? ஓ, டயபெட்டிக் கீட்டாசிடோசிஸ் வித் ஹைப்பர் டென்ஷனா? சரி, ஜூனியர் டாக்டர் ருத்ரன் இன்னும் வரலையா? சரி, ஓகே, நான் வரேன். ஒன்றும் ஆகாது, நாங்கள் எல்லோரும் கூட தான் இருக்கோம், கவலைப்படாதீங்க, சீக்கிரமாக குணமாயிருவீங்க. ஒழுங்காக சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. வரேன். என்னம்மா உன்கிட்ட சொல்லி ஒன்றும் புரிய வைக்க முடியல. டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு, நான் அப்புறம் பேசுகிறேன். பை. நல்ல நேரம் வந்தீங்க. சாப்பிட்டீங்களா? ருத்ரன், இது புது கேஸு, டயபெட்டிக் ஹைப்பர் டென்ஷன். ஒரு வாட்டி பார்த்துட்டேன். இப்போதைக்கு ஏசி இன்ஹிபிட்டார்ஸ் கொடுக்க சொல்லியிருக்கேன், மெட்ஃபார்மின் கொடுக்க சொல்லியிருக்கேன். சப்போஸ் ஏசி இன்ஹிபிட்டார்ஸ் ஒர்க் ஆகலைன்னா கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் கொடுக்க சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி ஃபாலோ பண்ணிடுங்க, ஃபுல் கேஸ் ஹிஸ்ட்ரி எடுத்துருங்க, இன்ஸ்பெக்ஷன் பண்ணிடுங்க. எனக்கு என்னென்ன அப்டேட் பண்ணுங்கள், நான் ரவுண்ட்ஸ் போகிறேன். ஓகே சார். நாக்கு நீட்டு, நல்லா நாக்கு நீட்டு, பாய்த்து நிமிர்ந்து உட்காருங்க. மூச்சு நல்லா இழுத்து விடு. மூச்சு நல்லா இழுத்து விடியா? சொன்ன புரியலையா? என்ன வரதெல்லாம் இப்படி இருக்கு? என்ன மாமா உடம்பு எப்படி இருக்கு? இப்போ எப்படி இருக்கு? இன்னும் ஒரு மாதிரியாக தான் இருக்கு. என்ன மாமா திடீர்னு இப்படி ஆயிடுச்சு? அட ஏன் மாப்பிள்ள நீ வேறு, ஏற்கனவே நமக்கு ஒரு பிரச்சனை தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே வரும். அவங்க என்னடானா அவங்க கோத்தையும் நம்ம மேலே தான் காட்டுறாங்க. சரி விடுங்க மாமா, அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. ஹலோ. ருத்ரன் சொல்லுங்கள் சார். நான் தான் சீனியர் டாக்டர் பாலா. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கேபின் வரைக்கும் வரீங்களா? வரேன் சார். சரி, ஓகே, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. கமின். வாங்க ருத்ரன், உட்காருங்க. கேஸ் பார்த்துட்டிங்களா ருத்ரன்? பார்த்துட்டேங்க சார். பேஷண்ட் என்ன சொல்கிறாங்க? சார் டிகே கேஸுங்க சார். பேஷண்ட் ஸ்டேபிளாக தாங்க சார் இருக்காரு. மெடிக்கேஷன்ஸ் மாத்திரம் அப்படியே கண்டினியூ பண்ண சொல்லியிருக்கேன். என்ன ருத்ரன், ஒய்ஃபோட பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார். அதான் பார்த்தாலே தெரியுது ருத்ரன். ஏன் சார் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க சார். ருத்ரன், பர்சனல் லைஃப் வேறு, ப்ரொஃபஷனல் லைஃப் வேறு, ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணால் எப்படி? ஏன் சார் அவள் தான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு பார்த்தா நீங்களும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. அதுக்குன்னு பர்சனல் லைஃப்பில் இருக்கிற கோவத்தெல்லாம் பேஷண்ட்ஸ் கிட்ட காட்டினா பேஷண்ட்ஸ் என்ன ருத்ரன் நினைப்பாங்க? சார் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் டாக்டர் லைஃப்னால் எப்படி போகும்ட்டு. சரி எனக்கும் புரிய போகிறது இல்லைன்னு தெரிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன். ஏன் ஆவேசப்படுறீங்க? ஃபஸ்ட்டு உட்காருங்க.
அதாவது ருத்ரன், நெல்லை கொட்டினா அள்ள முடியும், சொல்ல கொட்டினா அள்ள முடியுமா? உங்கள் ஒய்ஃப் நீங்கள் சொன்னால் புரிஞ்சுப்பாங்க. பேஷன்ஸ் அப்படி கிடையாதுல்ல, நீங்கள் தான் சொல்லி சமாதானப்படுத்தணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பேஷன்ஸ் ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ணுவாங்க, உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் வரும். சார் லைஃப் அட்வைஸ் பண்ணுறதுனா ஈஸி சார். அதாவது நீங்கள் இன்னும் புரிஞ்சுக்காம தான் ருத்ரன் பேசிகிட்டு இருக்கீங்க. நான் வந்துட்டு பேஷன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் இன்னும் உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கீங்க. ஓகே சார், பார்த்துக்கிறேன். ருத்ரன், கம்யூனிகேஷன்ன்றது ஒரு 2 வே ஸ்வார்டு மாதிரி. அதில் நல்ல விஷயங்களும் இருக்குது, கொஞ்சம் கெட்ட விஷயங்களும் இருக்குது. நம்ம ஒழுங்காக பேஷன்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணால் தான் அவங்களுக்கு உண்மையிலேயே என்ன இருக்குன்றதை நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, ஒரு கனெக்ஷன் பில்ட் ஆகும். இல்லைனா அவங்க ஒழுங்காக ஓப்பன் அப் பண்ண மாட்டாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கும் தேவையில்லாத மனசு கஷ்டம் ஏற்படும். இனிமேலாச்சும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இனிமேல் உங்களுக்கு எதானா என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். இப்போ எப்படியா இருக்கீங்க? பரவாயில்லைங்கய்யா. என்னை மன்னிச்சுக்கோங்கய்யா, தெரியாமல் பண்ணிட்டேன். இப்போ உடம்பு பார்த்துக்கோங்க. ம் இப்போ உடம்பு பரவாயில்லையாங்கய்யா? பரவாயில்லைங்கய்யா. மாத்திரைலாம் சாப்பிட்றீங்களா? வேலை வேலைக்கு சாப்பிட்றேங்க. சரி, பார்த்து. ரொம்ப சீரியஸாகவே போயிட்டோம், ஒரு காஃபி பிரேக் போயிட்டு வரலாமா?